வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. தமிழகத்தில் உள்ள சமவெளி ஊர்களில் ஈரோட்டில்தான் அதிகபட்ச வெப்பமும் குறைந்தபட்ச வெப்பமும் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 33.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 16.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டன் பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை, தாய், மகன் என 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த தெய்வசிகாமணி, மனைவி அளமாத்தாள், மகன் செந்தில்குமார் ஆகிய மூவரும் இன்று நள்ளிரவில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளனர். கொலை செய்துவிட்டு வீட்டிலிருந்த பணம், நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். கோவை 18வது வார்டுக்குட்பட்ட தேமையன் வீதியில் புதிதாக அமைக்கப்பட்ட இணைப்பு சாலையை கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் அவர்களும் KMDK 18வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பார்வையிட்டனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை வரும் 2ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. அதானி விவகாரம், மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட பிரச்சனைகளை விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு நாளை நவம்பர் 30ஆம் தேதி அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகில் உள்ள புஞ்சை வயல் பகுதியில் உடலில் காயங்களுடன் இறந்த நிலையில் சிறுத்தையின் உடலை வனத்துறையினர் கண்டறிந்துள்ளனர். இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மெசேஜ் ட்ரேசபிலிட்டி என்ற புதிய நடைமுறையால் வாடிக்கையாளர்கள் OTP குறுஞ்செய்திகளை பெறுவதில் காலதாமதம் ஏற்படாது. சமூக வலைதளங்களில் வெளியான செய்திகளுக்கு TRAI நிறுவனம் மறுப்பு. அமெரிக்காவில் அறுவடை திருநாளான நன்றி தெரிவிக்கும் நாளையொட்டி புளோரிடாவில் உள்ள தனது பண்ணை வீட்டில் ட்ரம்ப் ஏற்பாடு செய்த சிறப்பு விருந்தில் டெஸ்லா உரிமையாளர் எலான் மஸ்க் கலந்து கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.